அது அவருடைய விருப்பம். நன்றி. அவங்க மக்கள் முன்னோர் மக்களுடைய பிரதிநிதி அவரு, அதனால கேக்குறேன் சார். மக்களுடைய பிரதிநிதி மக்கள் வாக்களித்து இருக்காரு. அதுக்காக இந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலுக்கு போனோம் யாராவது கட்டளையிட முடியுமா? தீபாவளி பண்டிகைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவிலுக்கு செல்வாரா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் கோவில் செல்வாரான்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிருக்காங்க. அவர் விருப்பம். யார் யாருக்குன்னா அது நடிப்பா இருக்கக்கூடாது, நடிப்பா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும். மத நல்லிணக்கத்தை அவர் பின்பற்றாரு, தமிழக அரசு பின்பற்றுறது இல்லைன்னு. இப்ப இந்த கோயில்லாம் போக கூடாதுன்னு முதல்வர் சொல்றாரா? அவரு போகல, இல்ல பாதுகாப்பு கொடுக்காம இருக்காரா? அவரு விருப்பங்க. அது நீங்களும் என்ன பண்ண முடியும்? அவருடைய தனிநபர் எங்க போனோம் எங்க போக கூடாதுன்னு அவருடைய விருப்பம். நான் தர்காவுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், கோவிலுக்கும் போவேன். இப்ப ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறேன். அது என்னுடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம். நன்றி. அவங்க மக்கள் முன்னோர் மக்களுடைய பிரதிநிதி அவரு, அதனால கேக்குறேன் சார். மக்களுடைய பிரதிநிதி மக்கள் வாக்களித்து இருக்காரு. அதுக்காக இந்த கோவிலுக்கு போனோம் அந்த கோவிலுக்கு போனோம் யாராவது கட்டளையிட முடியுமா? இதுதான் இப்ப நீங்க பேசுனீங்க பாருங்க. இதுதான் RSS உடைய சித்தாந்தம். இதுதான் RSS உடைய சித்தாந்தம். இல்ல இல்ல எப்படி எனக்கு சார், எனக்கு சர்ச்சைக்கு போனா நான் சர்ச்சைக்கு போவேன், மசூதிக்கு போனா மசூதிக்கு போவேன், கோயில் போனா அது என்னுடைய விருப்பம். என் விருப்பத்தை நீயா இங்க போல, நீ போ அப்படின்னா இப்ப RSS அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ இங்க போக கூடாது, இங்க போனோம். தனிப்பட்ட விருப்பம் சார். உங்களுக்கு எது முடிக்குதோ அதை செய்யுங்க. நீங்க நம்ம யாரும் அதுக்கு தடை விதிக்க முடியும்? தமிழ் குடிமகன் அப்படி எதனா அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கான்னா எல்லா இடத்துக்கும் நீங்க போனோன்னு பகவத்கீதை தான் படிக்கணும், குரான் படிக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.